நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க எந்த வேலையை செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரீங்க. உங்களுக்கு பொறுப்பே கிடையாது. ஒரு சில பேருக்கு எல்லாமே விளையாட்டு தான். அவங்களுக்கெல்லாம் உறவுகள் கூட ஒரு விளையாட்டு தான். இந்த பிளட் சாம்பிள்ஸ் ஒரு மிருகத்தோடது. இட்ஸ் சிக்கன்ஸ் பிளட். அல்லா மியா, இது என்னது? இது யார் கையில இருந்ததோ அவங்க தான் கண்டிப்பா பிளட் சாம்பிளை சேஞ்ச் பண்ணிருக்கணும். யாரா இருக்கும்? எல்லாம் நல்லா தானே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு வலிப்பு எதுவும் வந்த மாதிரி தெரியல. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிருங்கம்மா. அதனால என்ன, பரவாயில்லம்மா. மத்தவங்க சொன்னது தானே நீ செஞ்ச. அவங்க எல்லாம் அந்த காலத்து ஆளுங்க. அவங்களுடைய செய்கையும் அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு. ஆனா அடுத்த தடவை அவங்க சொல்றத செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு செய். சரி மேடம், நான் கிளம்புறேன். அம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க. கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எப்படி இருக்க ரசியா? நீ இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன நினைக்கிற? உன்னோட இந்த சிறுபிள்ளைத்தனமான மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? நான் உன்னை பார்த்து பயப்படுவேனா என்ன? உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. என்கிட்ட இந்த விளையாட்டெல்லாம் வச்சுக்காத. இன்னும் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைப்பா? பெரியவங்க குழந்தைங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி குனிஞ்சு அவங்களுக்கு சமமா நின்னுதான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எந்த குறுக்கு வழியில போறியோ நானும் அப்படியே தான் போறேன். ஆனா இனிமே நடத்த போற எல்லா விஷயத்தையும் ஏன் இஷ்டப்படிதான் செய்ய போறேன். உன்னோட காலை தரையில படவே விட மாட்டேன். அதோட உன் கர்வத்தையும் அடக்காம நான் விடவே மாட்டேன். நீ அப்படி நினைக்கிறியா என்ன? 2 தடவை என் பொண்ணை ஏமாத்தி நீ நினைச்சத சாதிச்சிட்ட. அதுக்காக அம்மா பொண்ணுக்கு இடையில பிரச்சனை உண்டாக்கலாம்னு நினைக்கிறியா? ஒமேராவால என்ன இந்த வீட்டை விட்டு நிச்சயமா அனுப்பவே முடியாது. நிச்சயமா அவளால அப்படி யோசிக்கவே முடியாது. என் பொண்ணு என் மேல உயிரையே வச்சிருக்கா. அவ இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கா. ஆனா அது இன்னும் எத்தனை நாளைக்கு? கூடிய சீக்கிரமே அவ உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுடுவா. உன்னை பார்த்து கத்துவா, கேள்வி மேல கேள்வி கேட்பா. இன்னும் கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு. நான் பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்க மறந்துட்டேன். நீங்க எதுக்கு இதை எடுத்தீங்க? அது இந்த சீட்டு பறக்க ஆரம்பிச்சது, அதனால இத மேல எடுத்து வைக்க போனேன். ஓஹோ, நான் இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஓகே? மேடம், யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? எங்க கிட்ட இருந்த விஷயத்தை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம்க்கா. சொல்லிடுங்க. அது வந்து அயான் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, அண்ணா கிட்டயா? சரி, அப்ப நாங்க கேட்க மாட்டோம். நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு. இல்லக்கா, அப்படிலாம் இல்ல. அவர் எப்ப திரும்பி வருவார்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அவர் நாளைக்கு கழிச்சு வீட்டுக்கு வரதா சொன்னாரு.
இன்னும் ஒரு நாள் அவருக்காக காத்திருக்கணுமா? இந்த நாள் எப்படி போகுமோ? அவர் வருவாரு, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாரு, அதுக்கப்புறமா தான் நிச்சயதார்த்தத்தை பத்தி பேச ஆரம்பிப்பாரு. யா அல்லாஹ், யாருக்கு தெரியும் எப்போ நிச்சயதார்த்தம் நடக்கும்னு? ம்? இந்த நீண்ட நாள் காத்திருப்பு எப்ப முடியுமோ? பொண்ணுங்களா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? நீ காத்திருக்கவே வேண்டாம். ஆயான் வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். இப்ப நான் உங்ககிட்ட அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். இங்க பத்தியா நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? இதுபடி வாவ் அம்மா, இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் உன்னோட நிக்காவுக்காக நகையெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதுல ஒண்ணுதான் இது. இத நீ உன்னோட நிச்சயதார்த்தத்துல போட்டுக்கணும். என்னாச்சு? இது உனக்கு பிடிக்கலையாம்மா? இல்ல இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப அழகா தான் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க பாசமா கொடுத்திருக்கீங்க. ஆனா ஆனா என்னம்மா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நிச்சயதார்த்தத்துக்கு பாட்டி கொடுத்த நகையை தான் நான் போட்டுக்க போறேன். அவங்க எனக்கு அதை ரொம்ப பாசமா கொடுத்தாங்க. அப்புறம் எப்படி பார்த்தாலும் அவங்க வீட்டுக்கு பெரியவங்களாச்சே. அவங்க கொடுத்த நகையை போட்டா பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தானே. அப்புறம் அம்மா, இந்த நகையில போடுறதுக்கு எனக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும். இத நான் எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் போட்டுக்கலாம், அப்படிதானே? அப்புறம் அம்மா, நீங்க பாட்டியோட நகைய என் கிட்ட இருந்து வாங்குனீங்கல்ல, அதை திருப்பி கொடுங்க. நான் அதை நகைக்காரன் கிட்ட கொடுத்து பாலிஷ் போடலான்னு இருக்கேன். இந்த கழுவி வேலையை காட்டிட்டா. என் பொண்ணுகிட்டயே மாய மந்திரத்தை போட்டுட்டா. என்னன்னு தெரியல அத்தை. நாம கூட தப்பா நினைச்சிருக்கலாம். ஆனா எனக்கு ஜாமிய பத்தி நல்லா தெரியும். இன்னைக்கு ஜோயாவுக்கும் அவருக்கும் நடந்த சண்டையை பார்த்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ்வளவுதானா? இதுக்கா இப்படி பேசுற? இதுல கவலைப்படக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்ல. நாம கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அசாரும் ஜோயாவும் சண்டை போட்டுக்கிறது தான். அவங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால என்ன தன்வீர், இன்னைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, நாளைக்கே சேர்ந்துப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நடக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு சில சமயத்துல எனக்கு ஜாமியை நினைச்சாலே கவலையா இருக்கு. எனக்கு ஜாமிய பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியும். அவர் மனசுல இருக்கிற விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. இப்போ நிக்கா வேற நடக்க போகுது. நாம எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அத்த. உண்மையாவே அவருக்கு இந்த நிக்காவில விருப்பம் இருக்கா இல்லையான்னு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அசார் நிக்கான்னு பேசினாலே பயப்பட ஆரம்பிச்சிடுறான். அதனாலதான் இப்ப வரைக்கும் அதை பத்தி எந்த முடிவும் எடுக்காம இருக்கான். அதான் அந்த முடிவை நான் எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் எடுத்த இந்த முடிவு நிச்சயமா சரியானதுன்னு. நாம கட்டாயப்படுத்தி ஒருத்தரை நிக்கா பண்ண வைக்கலாம். ஆனா கட்டாயப்படுத்தி அவங்க மனசுல இடம் பிடிக்க முடியாது. அப்புறம் ஜோயா ஆசாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டா. ஆசார் சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, அவன் ஜோயாவை நிச்சயமா விரும்புறான். அத்த, நீங்க என்ன சொல்றீங்களோ அது சரியா இருக்கணும் தான் நானும் விரும்புறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா அத்த, நீங்க ஜாமியோட அம்மா. நீங்க சீக்கிரமே அவருக்கு நிக்கா பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன நிலைமை வேற மாதிரி ஆயிடக்கூடாது. ஒரு அம்மாங்கிற பார்வையில நீங்களும் வேற மாதிரி பாத்துருக்கலாம் இல்லையா? ஜாமி எப்பவுமே சொன்னதே கிடையாதே, எனக்கு ஜோயாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு. அத்தா அவர் முன்னாடி நிக்காவுக்கு ஓகே சொன்னார்னா அப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அத்தா. இப்ப ஜாமிக்கு நிக்கா நடக்க போகுது.
எனக்கு நல்லா தெரியும் அத்த. அவருக்கு நிக்கா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை பூரா அந்த உறவுக்கு அவர் மரியாதை கொடுப்பாரு. ஆனா அவரோட விருப்பம் இல்லாத இந்த நிக்கா நடந்தா அவர் கண்டிப்பா சந்தோஷமா இருக்க மாட்டார் அத்த. இப்படியும் இருக்கலாம் இல்லையா? ஜாமி இந்த நிக்காவுக்கு ஒத்துக்கிட்டதே உங்களுக்கு கவலையை கொடுக்க கூடாதுங்கிறதுனாலயா? அம்மா, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நீங்க நகை இங்கதான் வச்சீங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் அதை இங்கதான் வச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அது எங்க போயிருக்கோம்? பாட்டி அன்பா கொடுத்த நகை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்கம்மா. நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன்? அட, நீ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது கண்டிப்பா கிடைச்சிரும். எப்படி கூட இருக்கலாம்ல? அக்காவே அதை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல? அட, அவங்க எப்பவுமே இப்படிதான் ஏதாவது பண்ணிடுவாங்க. முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நகை அவங்க கிட்ட தான் இருக்கும். எனது என்கிட்டயா? நான் கொடுத்த நகைய நானே ஏன் திருப்பி எடுத்துக்கணும்? அது என்னோட பரம்பரை நகையாச்சே. அதுல இருக்கிற ஒரு நகைய ரஷீதோட அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாரு தெரியுமா? அப்புறம் மத்த நகையெல்லாம் என்னோட பாட்டி எனக்காக கொடுத்தது. அதெல்லாம் முக்கியமான நகைங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? பார்த்து கவனமா வச்சுக்கொண்டு தானே? பாட்டி ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அம்மா அத பத்திரமா தான் எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போயிடுச்சு. உமேரா, அத நான் உனக்கு தானே கொடுத்தேன். அது உன்னோட பொறுப்பு தானே. என்னோட பாட்டி அத ரொம்ப ஆசையா பார்த்து பார்த்து பண்ணாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அதுல 1.5 கிலோ தங்கம் கலந்திருக்கு. ஒவ்வொரு நகையுமே விலை உயர்ந்தது. அல்லாஹ், இங்க என்ன நடக்குது? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி, நீங்க தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. அது தெரியாம நகையை எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பாங்க. கிடைச்சிரும் பாட்டி. ஒருவேளை கிடைக்கலன்னா நான் ஏதாவது பேசுறேன்னா ரொம்ப பேசுறேன்னு சொல்லுவீங்க. அட, அது எப்படி கிடைக்காம போகும் அக்கா? அந்த குதாவுக்காக சொல்றேன். நீங்க இப்படி அழுவுறத முதல்ல நிறுத்துங்க. நகை எங்க இருக்குன்னு முதல்ல தேடுவோம். அவன் என் உமேராவை கொஞ்சம் பாருங்க. அவ எவ்வளவு கவலைப்படுறா, எப்படி பயந்து போயிருக்கான்னு. அவன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணி, அத்தை கிட்ட நகை இல்லைன்னு அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல. அவங்க மறந்து போயிருப்பாங்க ஷெரீன். இந்த வயசுல மனுஷங்களுக்கு மறதி வருது சகஜம்தான். நீ இப்ப என்ன சொல்ல வர? என்னோட பரம்பரை நகைகளை எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னா? அது வெறும் நகை மட்டும் இல்ல, எங்க மூதாதையரோட ஆசீர்வாதம், என் அம்மாவோட அன்பு, என் மாமியார் வீட்டோட ஞாபகார்த்தம். அத நான் உன்கிட்ட தானே ஒப்படைச்சேன். ஆனா நீ அத தொலைச்சிட்டிய ரசியா. ரசியா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அத நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? ஆனா எனக்கு உண்மையிலே தெரியாதக்கா. நான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அது தொலைஞ்சு போச்சுன்னா தொலைஞ்சு போச்சுதான். இதுல நான் என்ன பண்ண முடியும்? அண்ணி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கல்யாண வீட்ல இந்த மாதிரி நகை காணாம போறதெல்லாம் நல்ல சகுனம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல. அதுவும் அது விலை ஜாஸ்தியான தங்கம், 1.5 கிலோ தங்கம். ஆமா அம்மா, இவ்ளோ விலை மதிப்பான நகை தொலைஞ்சு போயிருக்க உங்களுக்கு கவலையே இல்ல? ஆமா, எனக்கு கவலை இல்லதான். எல்லாரும் என்னையே சொல்லுங்க. ஆனா நீங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா நான் தான் அந்த நகையை எடுத்து எங்கேயோ மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு. நான் எத்தனை தடவை சொல்றது அக்கா, உங்களோட நகை எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த குதாவுக்காக நீங்க இந்த மாதிரி அட்டகட்டத்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துங்க. எனக்கு என்னோட பையனை பத்தி நல்லா தெரியும். உனக்கும் ஜோயாவுக்கும் நிக்கா பண்ணணும்னு நான் எடுத்த முடிவு சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா தன்வீருக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னோட முடிவை உன்னை கட்டாயப்படுத்தி எடுக்க வைக்கிறேன்னு. தன்வீர் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு அப்புறம் உன் மேல அக்கறை காட்டுறதுன்னா
அது நிச்சயமா தன்வீர் தான். அதனால அவ சொல்றதை என்னால மறுக்க முடியாதா சார்? அசார், நீ ஜோயாவை நிக்கா பண்ணிக்க விரும்புறதானே? இந்த கேள்வியை நான் உன்கிட்ட முதல்லயே கேட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கான பதில் எனக்கு தெரியும். ஆனாலும் கேக்குறேன், உன் வாயால அதை கேட்க நான் விரும்புறேன். உனக்கு சோயா மேல விருப்பம் இருக்குதானே? அசார், நான் இப்போ உன்கிட்ட தான் கேக்குறேன். அம்மா, ஆமா ஜாமி, மனசு திறந்து பேசுங்க. உங்ககிட்ட இப்பவும் டைம் இருக்கு. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க எல்லாருக்குமே உங்க பதில் ரொம்ப முக்கியம். உன்னோட மனசுல என்ன இருக்கு? உனக்கு சோயாவை நிஜமாவே பிடிக்கும் தானே? அம்மா, உண்மை என்னன்னா நானும் மிஸ் ஃபாருக்கையும் எல்லா விஷயத்திலையும் தனித்தனியா தான் நிக்கிறோம். அதாவது காலையில எழுந்திருக்கிறது, சாப்பிடுறது, குளிக்கிறது, எல்லாத்துலயுமே எங்களோட எண்ணம் வேற வேற மாதிரி இருக்கு. அதனால எங்க 2 பேருக்குள்ளேயும் ஒத்து போகும்னு எனக்கு தோணல. சில சமயத்துல நான் மிஸ் ஃபாருக்கையே புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைப்பேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடும். அம்மா, எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல மிஸ்டர் கான், அந்த பிளட் சாம்பிள் விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு. அந்த சாம்பிளை நான் மாத்தலைன்னு இப்ப உங்களுக்கே தெரிய போகுது. ஏன்னா இப்போ என்கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. நீங்க இந்த போட்டோகிராஃபை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும். இந்த வீட்ல எல்லாம் நல்லதே நடக்கட்டும். அல்லாஹ். கொழுத, நீ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவ. அதனாலதான் இந்த வீட்ல வந்து பிறந்திருக்க. அல்லாஹ் உன்னுடைய எல்லா ஆசையையும் நிறைவேற்றட்டும். இந்த வீட்ல இருந்து போன தங்கம் அல்லாஹ்வால 100 மடங்கா திரும்ப தரப்படும். தங்கம்மா, அதுவும் இந்த வீட்ல இருந்தா? ஆமாமா, இந்த வீட்ல இருந்துதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் யாருக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசு இருக்கு 1.5 கிலோ தங்கத்தை எடுத்து எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு? இது உங்ககிட்ட யார் கொடுத்தாங்க? ரசியா அபிதான். வேற யாரு?